ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நான் தான் உங்கள் டிஜி கேமர். இன்றைக்கி நம்ம இருக்கிறது எஸ்எம்பி, அதாவது இருட்டு உலகம் எஸ்எம்பின்னு ஒரு நியூ சர்வரில் இருக்கோம். இந்த சர்வரை இப்போ நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஏற்கனவே இந்த சர்வரில் பாதி வேலையை முடிச்சிட்டேன். அந்த ரெக்கார்டு எடுத்தேன், ஆனால் டிலீட் ஆகிடுச்சு. இதுதான் கைஸ் இருட்டு உலகம் எஸ்எம்பி ஷாப்பிங் மால். வாங்க நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே போகலாம். இப்போ உள்ளே நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க கைஸ். ரியல் லைஃப்பில் மாதிரி போலீஸ் ஸ்டேஷன், ஸ்கூலு, அந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு தேவையான ஷாப்பெல்லாம் கட்டலாம். ஆல்ரெடி நம்ம அட்மின் அங்கே கட்டி வச்சுருக்காரு ஃபுட் ஷாப் ஒன்று. ரெஜிஸ்டர் பண்ணிடணும் கைஸ். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஷாப் கட்ட போகிறோன்னு. நம்ம கட்டுற ஷாப்பை இன்னொருத்தவங்க ஆல்ரெடி நமக்கு ஃபஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஷாப் நம்மளால் கட்ட இயலாது. ஒரு ஆளுக்கு என்ன ஷாப் வேணாலும் கட்டலாம், ஆனால் அதை யாரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடாது. பாருங்கள் கைஸ், இது தான் நம்ம எஸ்எம்பியில் இருக்க ஒவ்வொரு இடம். இங்கே தான் நம்ம ஸ்பான் ஆகுவோம். இதுதான் கைஸ் பாஸ்கெட் பால் ஸ்டேடியம். ஆனால் பால் தான் இல்லை விளாட்றதுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா கட்டியிருக்காங்க கைஸ், சூப்பராக இருக்குது. யார் பில்டு பண்ணான்னு தெரில கைஸ், ஆனால் சூப்பராக பில்டு பண்ணியிருக்காங்க. வாங்க கைஸ் அடுத்த இடத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேங்க். சரியா கைஸ், உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. என்டர். வெல்கம் டு இருட்டு உலகம் இன்டர்நேஷ்னல் பேங்க். சூப்பராக செஞ்சுருக்காங்க கைஸ். இங்கே நம்ம டேக்ஸு கொடுக்கலாம், இல்லாட்டி லோன் வாங்கிக்கலாம். பேங்க் லாக்கர் இருக்குது. நம்மோட்டு லாக்கர்னால் இப்போ கரன்சி, டைமண்ட், கோல்டு அந்த மாதிரி கொண்டு வந்து லாக்கரில் வச்சுக்கலாம். இந்த சர்வரில் கரன்சி இப்போதைக்கு அயன் இருக்குது கைஸ். இப்போ எல்லாம் ஓரளவு டைமண்ட் ஆர்மர் அந்த மாதிரிலாம் போட ஆரம்பித்தோன்னே அயனுக்கு பதிலாக டைமண்டை கரன்சியாக வச்சுருவாங்க. இதில் ஷாப் கட்டுறதுக்கு நம்ம லேண்டு வாங்கிக்கலாம். 7x7 இல்லாட்டி 14x14 அப்படி உங்களுக்கு ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். அங்கே இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம போகலாம் வாங்க. இதில் நான் பார்த்ததுலேயே போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு ரோல் கொடுத்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் இன்சார்ஜி அந்த மாதிரி. எனக்கு கோர்ட்டுக்கு லாயர் ரோல் கிடச்சிருக்கு. அதை நம்ம சிறப்பாக பண்ணி முடிப்போம். ஒன்றுமே தெரியாது, ஆனால் பண்ணி முடிப்போம். இது மேப் இருக்குது. இங்கே ஜாம்பி தலை எதுக்கு வச்சாங்கன்னே எனக்கு தெரியலை. இது லேப்டாப் மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. சேரு, ஓ சாரி. வாங்க கைஸ் மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இது ப்ரிசன் கைஸ். இது எப்படின்னா இங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே போலீஸ் உட்காந்து உள்ள இந்த கைதியெல்லாம் போச்சு. இது என்ன கைஸு, எலும்பு கூடு நிற்கிது ஜெயில் ட்ரெஸ்ஸோட. என்னது இது? ஒருவேளை இது தான் அந்த கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுக்குற இடமோ தான் கருகி போயிருக்கோம். அப்படி ஏதோ பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியலை. பார்ப்போம். செய்வாங்க. நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோர்ட். இந்த கோர்ட்டுக்கு இன்சார்ஜாக நானும் இன்னொருத்தர் இருக்கோம், அதாவது லாயராக. வாங்க உள்ளே போய் காட்டுறேன். செம்மையாக செஞ்சுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. சீரியஸாக நல்லா இருக்குது. சரி கைஸ், மேலே போய் போனோன்னா 2 சேர் இருக்கும். அங்கே ஒரு பட்டன் இருக்கும். எனக்கு கிளிக் பண்ணால் அந்த ட்ராப் டோர் ஓப்பன் ஆகி நம்ம கொஞ்சம் கீழே போவோம், அவ்வளோதான். இது ஆர்டர்னு சொல்கிறதுக்காக அந்த பெல். வாங்க கைஸ் வெளியே போய் பார்ப்போம். எனக்கு இந்த எஸ்எம்பியில் இந்த பில்டு ஒர்க்ஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்கூலை தான் சொல்லுவேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். உள்ளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது எனக்கு சொல்ல தெரில, ஆனால் அழகாக இருக்குது கைஸ் ஸ்கூலு. இருட்டு உலகம் கவர்மெண்ட் சீட்டிங் ஸ்கூல். இதுதான் கைஸ் நம்ம ஸ்கூல். இங்கேருந்து தான் நமக்கு சார் பாடம் நடத்துவார். பிளாக் போர்டெலாம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த சேர்லாம் ஏன் எவ்வளோ பெருசாக இருக்குது தான் எனக்கு டவுட்டு. பெயிண்டிங்லாம் இருக்குது ஸ்கூலில். எது கைஸ் பெயிண்டிங்? சரி வாங்க அப்படியே நம்ம பேஸ்க்கு போவோம். இது தான் கைஸ் என் பேஸு. இதை கட்டுறதெல்லாம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையால் மொத்தமும் டிலீட் ஆகிடுச்சு. வாங்க போகலாம். இது தான் நம்மட்டு ஃபார்மிங் செட்டப். இங்கே கேரட்டும் வீட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது சுகர் கேனு, இது பேம்பு ஃபார்மிங். வாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நான் எடுத்த ரிசோர்ஸ் எல்லாம் என்னென்னு காட்டுறேன். வாங்க போகலாம். பாருங்க கைஸ், இதுதான் நான் எடுத்த ரிசோர்ஸு.
பெருசாக ஒன்றும் இருக்காது. இனிமேல் தான் எடுக்கணும். இனி வரப்போகிற வீடியோஸில் மாஸ் காட்டுறோம். இந்த பாருங்க கைஸ், இவ்வளோ தான் இருக்குது. வரப்போகிற வீடியோஸில் மாஸ் காட்டுவோம் கைஸ். பாருங்க, அதில் ஒன்றும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், நினச்ச மாதிரியே ஒன்றும் இல்லை. இவர் தான் நம்மகிட்ட பூனைக்குட்டி. இவருக்கு என்ன பேர் வைக்கலான்னு அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் வைப்போம். ஒரே ஒரு நேம் டேக் இருக்குது. நல்ல பேராக சொல்லுங்கள். நல்ல பேராக இருந்தால் அதை நான் அடுத்த வீடியோவில் வச்சு காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் பாய்.